Welcome to Ask Education channel. In this video, we will 12th standard computer applications book chapter 4 introduction to hypertext preprocessor irukku. So அந்த chapter la irukka evaluation part, அதாவது part 1 to 4 கான answers எல்லாத்தையுமே வந்து detailed explanation ஓட வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்கிறேன். So இது வந்து இந்த evaluation part கான part 1 வீடியோ சரிங்களா. So இந்த வீடியோவோட continuation வந்து நான் part 2 ஆவும் நான் அப்லோட் பண்றேன். So இந்த part 1 வீடியோல நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாம். So first வந்து choose the best answer. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றது பார்க்கலாம். What does PHP stand for அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is hypertext preprocessor. Second one, what does PHP files have a default file extension அப்படின்னு கேட்டிருக்காங்க. So default file extension பார்த்தீங்கன்னா .php தான் வந்து default file extension. அடுத்து third one பார்த்தீங்கன்னா PHP script should start with dash and end with dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து சேமா தான் இருக்கு. B and D பாத்தீங்கன்னா சேம் தான். பட் என்ன டிஃபரன்ஸ் தான், இந்த क्वेश्चन மார்க் இமிடியேட்டா வந்து இந்த PHP அப்படின்ற வேர்ட் வந்து ஃபாலோ பண்ணும். பட் இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு சரிங்களா. சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ क्वेश्चन மார்க் இமிடியேட்டா தொடர்ந்து அந்த PHP அப்படின்ற வேர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். சோ D is the right answer. Fourth one, which of the following must be installed on your computer so has to run PHP script அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Apache இன்ஸ்டால் பண்ணோம் and IIS இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. ஸோ நம்ம விண்டோஸ் 10 எல்லாம் பாத்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாவே நம்ம சிஸ்டம்ல இருக்கும். ஸோ Apache and IIS இது ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம PHP ஸ்கிரிப்ட் ரன் பண்ண முடியும். அடுத்தது we can use dash to comment a single line அப்படின்னு கேட்டிருக்காங்க. So comment single line comment பாத்தீங்கன்னா PHP ல இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் அண்ட் ஹேஷ் சிம்பிள் இது ரெண்டும் தான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்றது. ஸோ அதற்கான ஆப்ஷன் வந்து உங்க இதுல இல்லை. பட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் ஸ்லாஷும் வந்து அண்ட் ஹேஷ் சிம்பிள் இது ரெண்டுமே வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் நம்ம எழுதலாம். அதே மாதிரி மல்டி லைன் கமெண்ட் பாத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் மல்டி லைன்ஸ்ல வந்து அந்த லைன் எங்க தொடங்குதோ அது வந்து ஸ்லாஷ் ஸ்டார்ல தொடங்கணும். அந்த கமெண்ட் மல்டி லைன் கமெண்ட் எங்க முடியுதோ அது வந்து ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்ட்டு முடியும். ஸோ இது வந்து மல்டி லைன் கமெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்ல. சோ இது ரெண்டுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த sixth one, which of the following PHP statement will store 41 in variable num அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸே உங்க புக்ல இல்ல. ஸோ எந்த வேரியபிளும் பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாலர் நம் ஈக்குவல் டு தட் வேல்யூ. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். அதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க இல்ல. மேபி ஒன்லி 2 அப்படின்னு இருக்கு. பட் ஸ்டில் இங்க ஆன்சர் வந்து சரியா கொடுக்காதனால நோட் தி ரைட் ஆன்சர். ஓகேவா. செவன்த் ஒன், வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு PHP கோட் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ ஸ்டார்ட்ஸ் ஹியர் PHP கோட் ஸ்டார்ட்ஸ் ஹியர் and ends here. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, num and num1. இதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 1 and 2. சோ print ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கன்கார்டினேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாட் சிம்பிள் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும், இதையும் ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிட்டு தான் வந்து அது கன்கார்டினேட் பண்ணும். ஸோ கன்கார்டினேட் பண்ணும்போது நடுப்புற வந்து பிளஸ் சிம்பிள் போட்டு கன்கார்டினேட் பண்ணுது. ஸோ 1 + 2 அப்படின்னு தான் வந்து ஆன்சர் இருக்கும். இது வந்து கன்கார்டினேஷன் இல்லாம வெறுமே $num + $num2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அதாவது இந்த டபுள் கோட்ஸ்ல எல்லாம் இல்லாம வெறுமே கொடுத்தாங்கன்னா இது வந்து இன்டிஜரா கன்சிடர் பண்ணி அப்ப 3 என்ற ஆன்சர் கிடைக்கும். இப்ப ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் யூஸ் பண்றதுனால 1 + 2 அப்படின்றது இருக்கு. Which of the following PHP statements will output hello world on the screen அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ரெண்டுமே வந்து நமக்கு சரியான ஆன்சர் தான் வந்து ஸ்கிரீன்ல வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ எக்கோ ஆஃப் hello worldம் நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கும் அண்ட் பிரிண்ட் ஆஃப் hello world ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த ninth one, which statement will output $x on the screen அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலா டாலர் சிம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேரியபிள் நேமை வந்து டிக்ளேர் பண்றதுக்கு it should start with a டாலர் சிம்பிள் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இந்த டாலர் சிம்பிளே வந்து நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு அந்த எஸ்கேப் கேரக்டர் என்னன்னா அந்த பேக் ஸ்லாஷ் தான் வந்து எஸ்கேப் கேரக்டர். ஸோ $$ அப்படின்னு கொடுக்கும்போது அது எஸ்கேப் ஆகி அது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ எப்பவுமே பேக் ஸ்லாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் தி நார்மல் ஸ்லாஷ். இது வந்து டிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா. ஸோ $$ கொடுக்கும்போது இந்த டாலர் சிம்பிள் வந்து இட் எஸ்கேப்ஸ் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் கெட்ஸ் பிரிண்டட் ஆன் தி அவுட்புட் ஸ்கிரீன் சரிங்களா. ஸோ $x பிரிண்ட் ஆகும். அடுத்தது ninth one, which of the below symbols is new line character கேட்டிருக்காங்க. ஸோ நியூ லைன் பாத்தீங்கன்னா வந்து PHP-ல நியூ லைன் கேரக்டர். ஓகேவா. ஸோ $n தான் வந்து கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ $n is the new line character in PHP. Then part 2 கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாட் ஆர் தி காமன் யூசேஜஸ் ஆஃப் PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு PHP பாத்தீங்கன்னா இட் இஸ் தி ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதோட காமன் யூசேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ், ரொம்ப லைட் வெயிட்டான லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஸோ அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன் த இன்டர்நெட்.
and it is also a server side scripting language. So இது 4 பாயிண்ட் இதுலயே வருது பாருங்க. ஓகேவா? and it can easily embed with HTML and other client-side scripting languages like CSS and JavaScript. So, இதில் HTML கூட நம்ம embed பண்ண முடியும். And client-side scripting languages example பார்த்தீங்கன்னா இந்த CSS and JavaScript. So, இந்த languages கூடயுமே வந்து நம்ம இந்த server-side scripting language and PHP வந்து embed பண்ண முடியும். It also creates dynamic and interactive web pages in the real-time web development projects அப்படின்னு சொல்லியிருக்கோம். So, நமக்கு அந்த PHP-யோட main important usage-நாலே பார்த்தீங்கன்னா வந்து dynamic and interactive web page create பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு static web page அந்த வெப் பேஜோட கண்டென்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண யூசருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப் பேஜஸ் பில்ட் பண்றதுக்கு இந்த PHP யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்படிட்டர் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அதர் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ASP அண்ட் JSP. ஸோ மற்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு இது வந்து ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி காமன் யூசேஜஸ் ஆஃப் PHP. Second question, what is web server அப்படின்னு கேட்டிருக்காங்க. So web server is a software. Okay, it is an application. அந்த சாஃப்ட்வேர் எங்க இருக்குன்னா இட் இஸ் ரன்னிங் இந்த சர்வர் ஹார்ட்வேர். ஸோ சர்வர் சிஸ்டம் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்க சாஃப்ட்வேர் இது என்ன பண்ணா இட் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கம்பைலேஷன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ PHP மாதிரி சர்வர் சைட் லாங்குவேஜஸை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த வெப் சர்வர் அப்ளிகேஷன் நமக்கு தேவை அண்ட் இட் இஸ் இன் தி சர்வர் ஹார்ட்வேர். Third one, what are the types of scripting language கேட்டிருக்காங்க. ஸோ வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பாக வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் அதர் ஒன் பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அப்படின்றது இங்கே வரணும். Okay, next question, fourth one, difference between client and server அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ client and serverக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின் விச் கேன் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சர்வர் மிஷின் பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்டரில் இருக்க மாதிரி ஒரு மிஷின் வச்சுக்கோங்க. அதை சுற்றி நிறைய கிளைண்ட் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சர்வர் மிஷின் பார்த்தீங்கன்னா இட் கேன் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கன்கரண்ட்லி. அதாவது ஒரு கிளைண்ட்டும் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த எல்லா ரெக்வெஸ்ட்டையும் வந்து அட் த சேம் டைம் வந்து ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின் தான் வந்து இந்த சர்வர் மிஷின். இப்போ அந்த சுற்றி இருக்க அந்த மற்ற கிளைண்ட் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின் விச் இஸ் கனெக்டட் வித் சர்வர் இந்த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் இந்த சர்வர் கூட இந்த கிளைண்ட் எல்லாமே வந்து இன்டர்நெட் அந்த ஒரு இன்டர்நெட் மூலமாக வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த கிளைண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து இட் சென்ஸ் த ரெக்வெஸ்ட் அண்ட் இட் ஆல்சோ ரிசீவ்ஸ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி சர்வர் ஹார்ட்வேர். சரிங்களா? ஸோ அதனால இந்த சர்வரை நம்ம என்ன சொல்வோம்னா சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம் அண்ட் கிளைண்ட்டை வந்து சர்வீஸ் ரெக்வெஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, fifth question, if you give few examples of web browser அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெப் ப்ரௌசர் உங்கள் புக்கில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த ஒரு பிக்சரில் இந்த கிளைண்ட் ப்ரௌசர் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா வந்து சஃபாரி, இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ், இது வந்து க்ரோம், கூகுள் க்ரோம் நமக்கு தெரியும் இல்லையா, அண்ட் இது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் இது வந்து ஒப்பேரா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெப் ப்ரௌசர். இது கூட நீங்கள் வந்து UC ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து வேணா வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் URL அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் கீழே வந்து அந்த கிளாசரியில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து URL. இந்த URL என்பது ஒரு வெப் பேஜோ இல்லை வெப்சைட்டோட ஸ்பெசிஃபிக் அட்ரஸாக இருக்கும் ஆர் சம் ஃபைல் ஆன் தி இன்டர்நெட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? அதோட அட்ரஸை தான் வந்து நம்ம URL அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ யூனிக்காக இருக்கும். ஒரு வெப்சைட் வெப் பேஜுக்கும் தனித்தனி அட்ரஸ் யூனிக் அட்ரஸாக இருக்கும். சரிங்களா? செவன்த் ஒன், இஸ் PHP a case sensitive language அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறையாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். எய்த் ஒன், ஹவு டு டிக்ளேர் வேரியபிள்ஸ் இன் PHP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேரியபிள்ஸ் இன் PHP வந்து இட் ஹேஸ் டு பிகின் வித் டாலர் சிம்பிள் அண்ட் அது எப்படி அசைன் பண்ணணும்னா யூசிங் திஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு தான் அதுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணும். அண்ட் அந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் எண்ட் வித் செமிகோலன். நாட் ஓன்லி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், எனி ஸ்டேட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர் இட் ஷுட் எண்ட் வித் செமிகோலன். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, $A is equal to 5. ஸோ இது வந்து இட்ஸ் அ வேரியபிள், அதோட வேல்யூ வந்து 5, தென் செமிகாலன். இது செகண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ $B equal to 10, அதோட தென் எண்டட் வித் செமிகாலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டேட்டா டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவை கிடையாது PHPயில். ஓகே, நைன்த் ஒன், டிஃபைன் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எல்லா சிஸ்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. சர்வர், கிளைண்ட்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும்போது there will be some critical network problems இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸை தனியாகவும் சர்வரை தனியாகவும் வந்து நம்ம அந்த ஆர்கிடெக்சர் மாடலை செப்பரேட் பண்ணி போடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளால அந்த ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இட் இன்ட்ரடியூசஸ் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசம் பிட்வீன் 2 different hardware systems over the network.
இந்த 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் என்னன்னா ஒன்று வந்து கிளைண்ட் இன்னொன்று வந்து சர்வர். இது ரெண்டுமே வேற ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ். ஆனால் ரெண்டுமே வந்து தேர் கனெக்டட் ஓவர் தி நெட்வொர்க், இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு நெட்வொர்க்ல அது கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ஷேர் பண்ற மெக்கானிசம் வந்து இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 10th one define web server. ஸோ இது ஆல்ரெடி செகண்ட் கொஸ்டின் ஆகும், வாட் இஸ் வெப் சர்வர் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபைன் வெப் சர்வருக்கு நம்ம glossary-ல ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ வெப் சர்வர் இஸ் அ சாஃப்ட்வேர் that uses HTTP hypertext transfer protocol to serve the files that form web pages to users. ஸோ வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது யூசர்ஸ்க்கு தேவையான வெப் பேஜஸை கிரியேட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணால் அந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்பும். அண்ட் தட் சாஃப்ட்வேர் ஷுட் யூஸ் திஸ் HTTP protocol, hypertext transfer protocol. Next part 3 can answer பார்க்கலாம். First question, write the features of server-side scripting language. So server-side scripting language கான features வந்து உங்க bookல எந்த இடத்துலயுமே வந்து specify பண்ணல. So I have taken this from some other reference. So அந்த இதுல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறேன். But still உங்க bookல repeatedா இது எல்லாமே வந்து அங்கங்க specify பண்ணிருக்காங்க. So you can write down the features in your notebook and learn. So server-side scripting language பாத்தீங்கன்னா வந்து serverல இருக்க scripts வந்து execute பண்ண நமக்கு வந்து help பண்ணுது. அண்ட் அதனால இட் ரெடியூசஸ் லோட் ஆன் த யூசர்ஸ் கம்ப்யூட்டர். ஸோ நம்மளோட கிளைண்ட்ல வந்து எந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் நடக்காது, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் தி சர்வர். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு டூ தட். ஓகேவா? அதே மாதிரி சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் கேன் பி யூஸ் டு கிரியேட் டேட்டாபேஸ் வெப் அப்ளிகேஷன். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் கூட டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணி நம்ம பண்றதுக்கு இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்க புக்ல அந்த டெக்ஸ்ட் புக்ல ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சர்வர் சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாபேஸ் கூட நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் இன் த செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? So server-side scripting பார்த்தீங்கன்னா வந்து it is used to hide scripts from the users even if they view the source. Only client-side scripts can be seen. So நம்ம வந்து HTML embedded and PHP இது scripts இருக்குல்ல, அதெல்லாம் எங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகும், வெப் சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டு it will reply back the only the raw HTML code அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ ரா HTML கோட் வந்து அனுப்பும்போது அதோட சோர்ஸ் பார்க்கும்போது கூட ஒன்லி இந்த HTML ஸ்கிரிப்ட்ஸ் தான் இருக்குமே தவிர அந்த PHP ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது, அதோட சோர்ஸ் ஃபைல் பார்த்தா கூட. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. Then fourth point, server-side scripting are used to generate dynamic website easily in which site administrator can alter the content at any time அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைனமிக் வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த server-side scripting லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்படி சிம்பிளாகவும் நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுதி. ஸோ அந்த வெப்சைட் அட்மினிஸ்டர் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்பேஜ் கண்டென்ட்டை வந்து தே கேன் சேஞ்ச் இட் அட் எனி டைம் அப்படின்றத வந்து இதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட், சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்ஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் ப்ரௌசர், தேர்ஃபோர் வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் வேர்ஷன் ஆஃப் தி ப்ரௌசர். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து ப்ரௌசரோட இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க பற்றி இட் நீட் நாட் வரி. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ வி கேன் யூஸ் எனி டைப் ஆஃப் ப்ரௌசர் ஆன் தி கிளைண்ட் சைட். ஸோ கிளைண்ட் சைடில் நம்ம எந்த ப்ரௌசர், இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரௌசர்ஸ் பார்த்தோம் இல்லையா, வெப் ப்ரௌசர்ஸ் எது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் எனேபிள்ஸ் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம்ட் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ். காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் வந்து ஈஸியாக எனேபிள் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். ஸோ PHP மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். So what is the purpose of web servers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப் சர்வர்னா என்ன அப்படின்னு முதல்ல எழுதிடலாம். ஸோ இட் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் இஸ் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். ஸோ இது ஆல்ரெடி வாட் இஸ் வெப் சர்வருக்கு நம்ம பார்த்தது தான். ஸோ இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வெப் சர்வர் சாஃப்ட்வேர் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் ஆன் சர்வர் ஹார்ட்வேர், அது நமக்கு தெரியும். அண்ட் இட் கவர்ன்ஸ் தி சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் கம்பைலேஷன் இன்டு அன் இன்டர்மீடியட் பைட் கோட். அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு, அதை கம்பைல் பண்ணிட்டு அது இன்டர்மீடியட் பைட் கோடா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணது வந்து இட் இஸ் இன்டர்பிரேட் பை தி ரன் டைம் என்ஜின். ஸோ ரன் டைம் என்ஜின்றது அகைன் ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அது வந்து இட் வில் இன்டர்பிரேட்ஸ் தட் இன்டர்மீடியட் கோடு. ஸோ இந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸா ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷனா நமக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்குது அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இது வந்து நீங்க எழுதுங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வெப் சர்வர்ஸ்க்கு. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் சர்வர் சைட் அண்ட் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எதுவுமே வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கலாம். ஸோ வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் வந்து 2 டைப்பாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு PHP பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லேருந்து நம்ம எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் மேத்ஸ் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.